வச்சுக்கோங்க. கை ஸ்ட்ரெயிட்டாக வைங்க. ஓகே, பின்னாடி பட்டெக்ஸ் லைட்டாக தள்ளுங்க. ஓகே, ஸ்குவாட் பண்ணும்போது அப்படி உட்காரக்கூடாது. பட்டெக்ஸ் பின்னாடி இடுப்பில் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், இடுப்பை பிடிக்க கூடாது. சரியா, பட்டெக்ஸ்ல தான் ஃபீல் பண்ணணும். காலை கொஞ்சம் வைடாக வச்சுக்கோங்க. டோஸை ஓப்பன் பண்ணுங்க வெளியில, இல்லைன்னா இப்படி போகும். ஸோ அதனால ஓப்பன் பண்ணணும். எத்தனை பண்றீங்க? 100. 10 தான். பின்னாடி சீட்ல உட்கார்ற மாதிரி. சரியா, சீட்டை வைக்கணும். சீட்டே இல்லாம. சரியா, அப்படியே உட்காருங்க பார்க்கலாம். கீழே வாங்க. அப்புறம் காலையில் என்ன சாப்பிட்டீங்க? சார் நான் அசால்ட்டாக வந்துருக்கேன் சார். சாப்பிட்டீங்களா? எது சாப்பிட்டாலும் வெளியில் வந்துற மாதிரி இருக்கு சார் எனக்கு. இது வந்து நேராக இருக்கணும், குமியக்கூடாது. நேராக இருக்கணும். நீங்கள் உங்கள் டோஸில் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ஹீல்ஸில் தான் இருக்கணும். அத்தனையும் ஹீல்ஸில் இருக்கணும். புரியுதா? ஹீல்ஸில் இருக்கணும். பின்னாடி சாயிற மாதிரி இருக்கணும், ஆனால் சாயக்கூடாது. ஆமாம். இப்போ அப்படியே நேராக எந்திரிக்க பண்ணி சவுண்டெல்லாம் வரும். எனக்கு வந்துச்சு, ஆனால் அது முதல்ல ஒரு 4 தடவை தான் வரணும். அதுக்கு மேலே வரக்கூடாது. நீங்கள் ஜிம் காஸ்டியூம் போட்டிருக்கீங்க, நான் ஃபார்மல்ஸ் காஸ்டியூம் போட்டிருக்கேன். நியாயமாக நான் உட்காந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணணும். நான் இதை அடிக்கிறேன், நீங்கள் அடிக்கிறீங்களா பார்ப்போம். பட் இது ரொம்ப கேர்ஃபுல்லான பண்ணணும். காரணம் என்னன்னா, இதில் கொஞ்சம் தப்பு பண்ணால் கூட முட்டி போயிடும், மசில் கிழியலாம், கண்ணு கட்டலாம். ஆமாம், என்ன வேணாலும் ஆகும். பின்னாடி பேக் இன்ஜுரி ஆகும் மெயினாக. ஸோ பெல்ட் போடுவாங்க நிறைய பேர். பட் இது எனக்கு ஆக்சுவலாக வார்ம் அப் கூட கிடையாது. இருந்தாலும் உங்களுக்காக பின்னாடி இருந்தால் வரணும். இப்போ இப்படி தூக்கக்கூடாது. இப்படி முன்னாடி இருந்து அப்படி வந்து இந்த கழுத்தில் வைக்கக்கூடாது. இந்த இடத்துல ஒரு மசில் இருக்குது, எருமைகள்லாம் இருக்கும். அதே சார் எனக்கு பிடிச்சி சொல்றீங்க. இங்கே மசில் இருக்கு, எருமைகள்லாம் இருக்கும். அது இப்படி வச்சு அதுக்கப்புறம் இங்கே நல்லா டைட் பண்ணிக்கணும். சரியா, சென்டரில் இருக்கா? ரைட், கரெக்டாக சென்டரில். ஓகே. ஸோ நம்ம டைட் பண்ணிட்டு அப்புறம் இந்த கால் பெண்ட் இருக்குது பாருங்க. ஏன்னா நேரம் நின்று எடுக்கூடாது, இதை லிஃப்ட் பண்ணும். அப்படி லிஃப்ட் பண்ணி. சரியா சார், தோல்ல துண்டு போடுற மாதிரி போட்டுருக்கீங்க. அவ்வளோதான், விட்டா கூட நிற்கும். உண்மைதானே சார், அசால்ட்டாக தூக்கிட்டீங்க சார். ஸோ இப்போ இதை வச்சுட்டு அதே பொசிஷன் தான். நம்ம கையை முன்னாடி வச்சுருந்தோம்ல, அதுக்கு பதிலாக கையை இப்போ பின்னாடி வச்சுருக்கோம். வெயிட்ஸு பின்னாடி சாயக்கூடாது. அதே மாதிரி ஹீலில் தான் பேலன்ஸ் பண்ணணும், டோவில் பண்ணக்கூடாது. டோவில் பண்ணக்கூடாது. புரியுதா? ஸோ இப்படி வச்சுட்டு காலை வெளியில் திருப்பி வச்சு, டோஸை வெளியில் திருப்பி வச்சு உட்காரலாமா? கண்டிப்பாக சார். அப்புறம் சௌக்கியமா? இப்போ நல்லா இருக்குங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து ஸ்குவாட். ஸோ இதில் ஒரு 10-20 அடித்தோன்னா அது வார்ம் அப். சார் வார்ம் அப் பார்த்தீங்கன்னா இப்போ 100 அடிக்கிறீங்களா சார்? டெய்லி 100 அடிக்கிறீங்க அப்படின்றது வந்துட்டு எதுக்கு? ஒரு ஃப்ரீ ஸ்குவாட். ஏன்னா இது அடிக்கும் போது இன்ஜுரி ஆகிடும். அதுக்கப்புறம் இதில் ஒரு 10 அடித்தோன்னா இது வார்ம் அப் ஆகும். அப்புறம் அப்படியே கிராஜுவலாக தான் இம்ப்ரூவ் பண்ணும், அப்படியே இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி வச்சுட்டு சூப்பர். எப்படி வந்து நமக்கு பட்டெக்ஸ் வந்து பாட்டம்க்கு பெரிய மசிலோ, டாப்க்கு பெரிய மசில் வந்து இந்த பேக். இந்த பேக் தான் இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா? இது நம்ம எப்பவுமே செஸ்டும் ஆர்ம்ஸும் தான் பார்த்துட்டு இருப்போம். இந்த பேக் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப பெரிய மசிலுங்க. தொட்டு பார்த்தாவே தெரியும். நம்ம ஃப்ரண்ட்டை சப்போர்ட் பண்றது இந்த பேக் தான். அதுக்கு வந்து புல் அப் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க் அவுட். என்னோட ஹைட்டுக்கு இங்க போறணும். என்ன சார்? ஓகே. என்ன சார் இங்க இருந்து டக்குனு எங்கேயோ போயிட்டீங்க? ஆமா. இப்போ இது என்ன பண்றோம்னா, இதுதான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டாக தொங்கணும். தொங்கினதுக்கப்புறம் பின்னாடி பேக் மசில் ஃபீல் ஆகும். ஃபீல் பண்ணிட்டு அப்படி மேலே போய் இந்த செஸ்ட்டு இந்த இடத்துல டச் ஆகும். அதுக்கப்புறம் அப்படி கீழே வரணும். இதுதான் வந்து ப்ராப்பர் புல்லப். புல்லப்ஸ்லாம் எத்தனை அடிப்பீங்க சார்? புல்லப் வந்து உங்களுக்கு எத்தனை வேணும்? இல்லை சார், இல்லை நான் வந்துட்டு ஒரு 2 தாண்டி போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை சார். நார்மலாக நீங்கள் கேட்குறேன், உங்களுக்கு நீங்கள் அடிங்க, அது புல்லப்பான்னு நான் சொல்கிறேன். ஆரம்பமே நான் தானா சார்? இல்லை ட்ரையல்லாம் இல்லையா? பார்த்து அந்த பக்கம் முட்டுன்னு நினைக்கிறேன். இடிக்காது, அவ்வளோ தூரம் போவீங்களா? சரி, அவ்வளோ சார். அடிங்க. இதுதான் புல்லப்பா. இது தொங்குறதா? சார் இதுக்கு மேலே கையில் ப்ரெஷர் கொடுக்காது. ஏற முடியல. நிஜமா அவ்வளோதான் அடிக்க முடியுமா? உண்மையிலே அவ்வளோதான் சார் வருது.